வணக்கம் மக்களே! இது வாய்ஸ் ஆஃப் சைரன். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியன் குரலாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சமுதாயத்தோட மிக முக்கிய சீர்கேடு. ஊழல். இந்த ஊழல பத்தி உங்கள்ட்ட விவாதிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கும்போது தான், சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். இப்ப ஊழல பத்தி பேசுனோனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழக வெற்றிக் கழகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30,00,000 உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. ஆஃப்டர் எலக்ஷன். இதுல எலக்ஷனுக்கு முன்னாடி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்ததுல மிக முக்கியமான நபர்னா, இன்னைக்கு மந்திரியா இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லால்குடி சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போட்டியிட்ட கூப்பா கிருஷ்ணன். இவரு 1991, 96 காலகட்டத்தில விவசாயத்துறை அமைச்சரா வந்து பதவி வகித்தாரு. இப்ப ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 டூ 2021 காலகட்டத்தில சுற்றுலாத்துறை அமைச்சரா இருந்த வெல்லமண்டி நடராஜன். இவர் என்னன்னா, ஓபிஎஸ் அணியில இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் அணிக்கு வந்தாரு. இப்ப தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சோன்ன, தமிழக வெற்றிக் கழகத்தில வந்து இணைஞ்சிட்டாரு. இப்ப மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்கள பத்தி சில விஷயங்கள் தெரியும். சில விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கும். ஆனா எல்லாம் பொதுவா பேசுறதுன்னா, இவங்கலாம் ஏன் கட்சி வந்து உள்ள ஏத்துக்கிட்டாங்க? இப்ப ஊழல் செஞ்ச எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு தாவிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்ப மாண்புமிகு மந்திரி செங்கோட்டையன் அவர்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 91, 96 காலகட்டத்தில ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது, அந்த மந்திரி சபையில போக்குவரத்து துறை அமைச்சரா பணியாற்றினார். 96 காலகட்டத்தில இவர் மேல 2 கேஸ் போடுறாங்க. 2 கேஸ் வந்து அன்னைக்கு இருந்த கவர்ன்மெண்ட் வந்து 2 கேஸ் வந்து இவர் மேல ஃபைல் பண்றாங்க. 2 கேஸ்லயுமே ஜட்ஜ்மென்ட் வந்து சிறப்பு நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ஒரு வழக்குல 4 ஆண்டு சிறையும், மற்றொரு வழக்குல 5 ஆண்டு சிறையும் கூறி, கடுங்காவல் தண்டனைன்னு விதிச்சாங்க. இதுல வந்து தீர்ப்பு விதிச்சாங்க. என்னன்னா, கடுங்காவல் தண்டனை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, 2003 காலகட்டத்தில இவரால தேர்தல்ல போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவானுச்சு. தேர்தல்ல போட்டியிடாத சூழ்நிலை உருவானுச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வழக்கு மேல்முறையீடா உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. உயர்நீதிமன்றத்தில இவருக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வருது. சாதகமான தீர்ப்பு அப்படின்னா, இவரு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல கிடையாது. அரசு தரப்பு இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றத்த சரிவர நிரூபிக்கவில்லை. சரிவர நிரூபிக்கவில்லைன்னு தான் உயர்நீதிமன்றம் அந்த வழக்க தள்ளுபடி செய்யுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இந்த வழக்க எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்க்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்டின்னா, இவர் வந்து தவறு செய்யல அப்படின்னு சொல்லி வழக்க தள்ளுபடி பண்ண கிடையாது. கால இடைவெளி தி லிமிட்டேஷன் பீரியட் தவறிருச்சு. அதனால உயர்நீதிமன்ற தீர்ப்பையே நீங்க நடைமுறைப்படுத்தலாம்ன்னு அவங்க ஒரு தீர்ப்ப வழங்கிர்றாங்க. இவர் வந்து இந்த ஹானரபிள் ஜட்ஜ்மென்ட்லாம் வாங்க கிடையாது. ஹானரபிள் ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கும்போது, இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவருக்கு ஜட்ஜ்மென்ட் கிடையாது. அரசு தரப்பு வந்து இவர் மேல போடப்பட்ட வழக்க, அதுக்கான ஆதாரங்கள வந்து கரெக்ட்டா குடுக்கலன்னு தான் இந்த வழக்கு தள்ளுபடி ஆனுச்சு. 2வது 91, 96 காலகட்டத்தில, இப்ப திருச்சியில லால்குடி தொகுதியில தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக
நிறுத்தப்பட்ட வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன். இவர் அந்த காலகட்டத்தில என்ன பண்றாரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, 96 ஆட்சி முடிஞ்ச உடனே இவர் மேல வந்து வழக்கு தொடுக்குறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு வழக்கு. மனைவி மல்லிகா, சகோதரர் பாலு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாரு அப்படின்னு வழக்கு வந்து பதிவு செஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை பிரச்சனை. என்னன்னா, ரெய்டு உள்ளார நுழைஞ்ச உடனேயே, இவங்க பணத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆத்துல தூக்கி போடுறாங்க. திருச்சியில ஒண்ணு ஆத்துல பணம் மிதந்துகிட்டு ஓடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பில்லர் வீட்ல போட்டிருக்க பில்லரு. உள்ளார கூடு மாரி வச்சு, அத உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் கட்டு கட்டா பணம். இவர் மேல போடப்பட்ட அந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு 3 1/2 கோடி. இதுல வந்து கூப்பா கிருஷ்ணன், அவர் மனைவி மல்லிகா, அவரது சகோதரர் பாலுவ நீதிமன்றம் விடுவிக்கிறது. காரணம், அரசு தரப்புல வந்து அவங்க சாட்சிகளையும், அவங்க வந்து அந்த வழக்க வந்து திறம்பட வந்து புலனாய்வும் செய்யலன்னு, இந்த வழக்க தள்ளுபடி பண்றாங்க. இப்ப என்னன்னா, இந்த எலக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம், அவருக்கு வந்து வாரிய தலைவரா தாவேக்கால வந்து பொறுப்பு போட்டிருக்காங்க. இப்ப 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் எலக்ஷன் தேர்தலுக்கு பின் யாருன்னா 2016 டூ 2021 காலகட்டத்தில சுற்றுலாத்துறை அமைச்சரா இருந்த வெல்லமண்டி நடராஜன். இவர் வந்து இப்ப சமீபத்தில வந்து தாவேக்கால இணைஞ்சாரு. இவர் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அணியில இருந்தாரு. ஓபிஎஸ் அணியிலேருந்து குறுகிய காலகட்டத்தில இபிஎஸ் அணிக்கு மாறுனாரு. இப்ப தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. இவர் மந்திரியா இருக்கும்போது பல முறைகேடுகள், நில அபகரிப்பு, அப்புறம் கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ்ல வந்து இவங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு அந்த டெண்டர ஒதுக்குனது, மற்றும் சமயபுரத்தில உள்ள அருள்மிகு மாரியம்மன் மேல்நிலைப் பள்ளியில, அது என்னன்னா அரசு உதவி பெறுங்க பள்ளி. அதுல வந்து ஆசிரியர் போஸ்ட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லி, இவர் யார் வெல்லமண்டி நடராஜனும், இவர் மகன் ஜவஹர்லால் நேரும் ஒரு 14,00,000 ஒரு டீச்சர்ஸ்கிட்டேருந்து வாங்குனாங்க அப்படின்னு சிசிபில கேஸ் இருக்கு. சிசிபில வழக்கு வந்து இருக்கு. இன்னும் நிலுவையில இருக்கு. நீங்க வந்து நினைக்கலாம், மக்கள் நினைக்கலாம். என்னடா இவன் ஊழலுக்கு எதிரா பேசுறேன்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழகத்தில வந்து ஊழல் செஞ்சுட்டு வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கட்டத்தில தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதத்தான் இப்போ உங்கள்ட்ட வந்து நான் விளக்கமா சொல்லப் போறேன். மக்களே, எந்த பொருளோடும் எந்த பொருள் சேர்ந்தாலும் அதன் தன்மையை மாற்றிவிடும் அப்படிம்பாருங்க. எந்த பொருள் சேருதோ அந்த பொருளோட தன்மைய வந்து ஆக்கிராது. இப்ப எப்படின்னா, மாட்டுலேருந்து கறந்த பால் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு சொட்டு விஷத்த விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு சொட்டு விஷம் தான். அது என்ன பண்ணும்னா, அந்த பால் அனைத்தையுமே விஷமா மாத்திரும். அதேபோல ஒரு நன்னீர் ஓடையில ஒரு சாக்கடை போய் கலந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு நன்னீர் ஓடையில ஒரு சாக்கடை போய் கலந்துச்சுன்னா, அந்த நன்னீர அது சாக்கடையா மாத்திரும். இது இயல்பு. இத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் நெருப்பு இருக்கு பாருங்க, நெருப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னிடம் வந்து எந்த பொருள் சேருதோ, அது எந்த குப்பையா இருக்கலாம், எந்த கூளமா இருக்கலாம், எந்த அயோக்கியத்தனமான விஷயமாவும் இருக்கலாம். ஆனா, அந்த நெருப்பு என்ன பண்ணும்னா, எரிச்சிரும் எல்லாத்தையும். என்ன பண்ணிரும்? எரிச்சிரும். நீங்க நினைக்கலாம், நெருப்பு எரிச்சிரும் அப்படின்னா, அப்ப நல்லவங்கள வந்தாலும் எரிச்சிருமா? அப்படின்னு கேள்வி எழுப்புவீங்க. இந்த சொல்லுவாங்க, "நெருப்புகிட்ட விளையாடாத" அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வினை புரியறது வந்து 2 விதமா 2 தத்துவங்களா வச்சிருக்காங்க.
2 தத்துவங்களா வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து சார்புநிலை தத்துவம். இன்னொன்னு வந்து மார்க்சிச தத்துவம் அப்படிங்கிறாங்க. இந்த சார்புநிலை தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு சொல்றது சார்புநிலை தத்துவம். நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும், எவ்வளவு ஒரு தீங்கான விஷயமா இருந்தாலும், அதுகிட்ட வந்து சேரும்போது, அதோட தன்மைய மாத்தி, எரிச்சு, ஒளிச்சு, தன் நிலைக்கு கொண்டாந்துரும். இது வந்து சார்புநிலை தத்துவம். இந்த சார்புநிலை தத்துவம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா தான், இந்த ஊழல் செஞ்சுட்டு, மாற்று கட்சியிலேருந்து பதவிக்காகவும், தன்னோட பணத்த காப்பாத்துறதுக்காகவும், தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் வரவங்க. இவங்க எங்க இந்த நெருப்புகிட்ட எந்த இதுல வருவாங்க அப்படின்னா, சார்புநிலை தத்துவத்துல வருவாங்க. அப்ப அந்த நெருப்பு என்ன பண்ணும்னா, அது எல்லாத்தையும் பார்த்து கிளீன் பண்ணிரும். கிளீன் பண்ணிட்டு, தன்னோட நிலைக்கு வந்து அது கொண்டாந்துரும். இந்த மார்க்சிச தத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்கல்ல. மக்கள் முதல்வர், மக்களை நேசிக்கும் முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர். இந்த ஆட்சிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப உள்ள ஆட்சி நடந்துட்டு இருக்க ஆட்சிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1,72,00,000 பேரு. 1,72,00,000 பேர். அவர் வந்து இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு, அவங்களோட அவங்களால முடிஞ்சத செஞ்சிருக்காங்க. இந்த 1,72,00,000 பேர் யாருன்னா, என் அண்ணன் முதலமைச்சரா வரணும். என் வீட்டு பிள்ளை விஜய் முதலமைச்சரா வரணும். என் தம்பி முதலமைச்சரா வரணும். எங்க மாமா விஜய் முதலமைச்சரா வரணும். அப்புட்னவங்க தான் இந்த 1,72,00,000 பேரு. இவங்கெல்லாம் அவர அமர வச்சு அவர பார்த்துட்டு, அவங்கவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கவங்க வேலைகள செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த மார்க்சிச தத்துவத்துல உள்ள வரவங்க. இந்த மார்க்சிச தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நெருப்பு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த 1,72,00,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அண்ணாநடைக்கு வேலைக்கு போயிட்டு, அவங்களோட கருத்த யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம, எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாம, அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிட்டு, அவங்களே ஒரு தீர்வ தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதத்தான் மார்க்சிச தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நெருப்பு இருக்கு பாருங்க, இந்த ஃபயர். இவங்களையும் தான் கூட சேர்த்து, அவங்களையும் ஃபயர் ஆக்கிரும் அந்த நெருப்பு. அதுதான் அந்த நெருப்போட பவர். த ஃப்ளேம் ஆஃப் ஜஸ்டிஸ். ஃப்ளேம் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 2 தத்துவத்துல உள்ள ஆட்களும் உள்ள இருக்காங்க. இப்ப அந்த ஃபயர் யாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால நம்ம முதல்வர் அந்த நெருப்பு மாரி யார எரிக்கணும், யார உருக்கணும், யார பவர் ஆக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நீங்க யாருமே வந்து இது ஒரு விவாதப் பொருளாவே எடுத்துக்காதீங்க. 2 விதமான வேலைகளையும் அவர் செய்வார். அதனால மக்களே, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவாயிக்கங்க. அதுதான் நமக்கு முக்கியம். எனவே மக்களே, இப்ப நான் அடுத்த டாபிக் நான் பேசப் போறது வந்து, இந்த ஊழல்வாதிகள பத்தி தான் பேசப் போறேன். அதுல என்னன்னா, ஊழல வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒரு ஊழல் வந்து விஞ்ஞான ஊழல். இன்னொரு ஊழல் வந்து சாதாரணமா செய்யற ஊழல். இந்த விஞ்ஞான ஊழல் இருக்கு பாருங்க, கை தேர்ந்தவைங்க. கை தேர்ந்தவைங்க. நான் சொல்ல கிடையாது. 1976ல சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா ரிப்போர்ட் குடுத்ததுல, திமுக காரங்க பண்ணது விஞ்ஞான ஊழல். இத வந்து பின்னாடி வர்றதுல வந்து நான் விவரமா சொல்றேன். இந்த மற்ற இன்னொரு ஊழல் இருக்கு பாருங்க. இந்த ஊழல் செஞ்சது எல்லாம் என்னன்னா, அதிமுக காரங்க. இவங்க எப்படின்னா டைரக்ட்டா அவன் பேர்லயே போய் சொத்த வாங்கிருவாய்ங்க. அவன் பினாமி பேர்லயே போய் சொத்த வாங்கிருவான். இத பத்தி வரும் வீடியோல வந்து நான் உங்கள்ட்ட தெள்ள தெளிவா விளக்குறேன். நன்றி மக்களே!